இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இப்போ இது டிராவிங்கு. இதில் வந்து இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன அர்த்தம்? அதாவது இது வந்து மலாயில என்ன சொல்லுவாங்க? pembahagi seranjang. அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு லைனை வந்து நடுவுல கரெக்டா டிவைட் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட ஒரு லைன் இருக்கு 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிங்க. கரெக்டா இந்த லைன் போடணும். இங்க நம்ம அந்த எப்படின்னா இந்த 4 cm லைனை வந்து ரெண்டா உடைக்கணும். இது 2 cm, இது 2 cm மாறிடணும் இந்த மாதிரி. அப்ப இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு பேர் தான் pembahagi seranjang, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இது எப்படி வரையிறது? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கணும். ஓகே, இதுக்கு தேவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கம்பஸஸ் மட்டும்தான். கம்பஸஸும் ரூலரும் மட்டும்தான். ஓகே, அதை வச்சு வரைஞ்சிடலாம். இதுல எவ்வளவு சிஎம் இருக்கு, அதுல நடுவுல ரூலர் மட்டும் பாய்ச்சி வரைஞ்சிங்கன்னா மார்க்கு கிடையாது. ஏன்னா நீங்க கம்பஸஸ்ல அந்த வளவு அந்த நம்ம தவறுங்க இந்த மாதிரி செக்ஷன்ல நாங்க எப்படி தெரியுமா மார்க் பண்ணுவோம்? இந்த மாதிரி இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்கு. இந்த ஆக்கு இருந்தா தான் ஆதாரம். நீ கம்பஸஸ் பாய்ச்சதுக்கு அதுக்கு மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்க. புரியுதா? நீ கஷ்டப்பட்டு எவ்வளவு பெர்ஃபெக்டா ரூலர்ல வரைகிற பெருசு இல்லை. நீ கம்பஸஸ் பாய்க்கிறியா இல்லையா எண்ட் ஆஃப் த டே அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இதுல. ஓகே, ஸோ யா கம் sekarang ayo kita nak move kita. Okay, cara pertama, okay, நீங்க எவ்வளவு வேணாலும் உங்களோட கம்பஸஸ் திறந்துக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாடரேட் லெவல்ல பாருங்க, உங்களோட 8 லெவல்ல. ஓகே, மேபி நான் ஒரு ரெண்டமா தான் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு இங்க இமேஜ் பெருசா இருக்கு. ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களோட புக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கீங்க. ஓகே, முதல்ல ஏல சுவிட்ச் பண்ணுங்க. இப்போ நான் 4.2ல வச்சிருக்கேன், எவ்வளோ நான் அளந்து வச்சிருக்கேன். நீங்களும் அது மாதிரி குத்து மதிப்பா எனி லெங்த் கேன். ஓகே, ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிங்க. கம்பஸஸ் உருட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, sekarang kamu tengok. இது பாருங்க, இது ரொம்ப கட்டையாக இருக்குது எனக்கு. அப்போ எனக்கு 4.2 பத்தாது. ஸோ நான் கொஞ்சம் தூரமாக இப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதோட பென்சில் கலர் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஆல்ரைட். இப்போ நான் ஏல சுவிட்ச் பண்ணிவிட்டு, ஓகே, எத்தனை சிஎம்னு பார்த்தீங்கன்னா 9.2 எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட இடம் பெருசாக இருக்குது, உங்கள்கிட்ட காட்டணுன்னுக்காக. சரி, இப்போ பாருங்க, இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 9.2 வந்து நீங்கள் நான் இப்படி வச்சிருக்கேன்ல, நான் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கர்வ் வரைய போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கர்வ் இந்த சைட்டில் ஒன்று, அப்புறம் இப்படி திருப்பிக்கணும் இங்கிட்டு கொஞ்சம். ஓகேயா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கணும். முதல்ல ஏல குத்திட்டீங்களா? ஓகே, சும்மா நடுவில் வர்ற மாதிரி பார்த்துக்கிங்க. இந்த லைன், இந்த கர்வ் வந்து நடுவில் வர்ற மாதிரி. சும்மா வட்டெல்லாம் போட்டுறாதீங்க, தேவையானது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இங்கிட்டு மட்டும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு கீரி சத்து கண்ணான் சத்து ஃபார்ம். ஓகே, இங்கிட்டு வந்து ஐயோ ஏலேருந்து எடுத்துட்டேனே. ஓகே, கொஞ்சம் பெருசானாலும் பரவாயில்ல, ஆனால் பக்கத்தில் பார்டரில் படாமல் பார்த்துக்கிங்களா? கொஞ்சம் ஓடுச்சுன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே, இது ரெண்டும் போட்டேன். ஓகே, இப்போ நான் ஏல குத்திட்டேன் தானே? ஓகே, அந்த கம்பஸஸை மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா கதை கோவிந்தா தான். ஓகே, மாற்றக்கூடாது. இது எப்படி நான் வெளியாக்க போகிறேன்னு தெரியலையே. ஓகே, வெளியாக்கிட்டேன். ஓகே, அதே 9.2ல தான் இருக்குது பாருங்க காய்ஸ். இப்போ நான் வந்து டிஃப்ரென்ஸ்க்காக நான் வேறு கலர் காட்டுறேன் பாருங்க. ஒரு பர்பிள் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஏல குத்துனதை இப்போ நம்ம பியில் குத்த போகிறோம். ஓகே, பியில் குத்தியாச்சு. ஓகே, பியில் குத்திட்ட உடனே ஓகே, நீங்கள் போட்டிங்களா அந்த கர்வ், அது கிட்ட போயிட்டு கிராஸ் பண்ணணும் அவ்வளோதான். சின்னதாக கிராஸ் பண்ணால் கூட ஓகே தான். இதோ ஒரு மாடரேட் லெவலில். ஓகே, அப்படியே சுற்றுங்க. இந்த சைட்லையும் அதே தான் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ண விடுங்க. தெரியுதா? 2 கிராஸ் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ரூலர் எடுங்க, உங்களோட ரூலர் எடுங்க. முதல்ல இந்த மாதிரி கிராஸ் பண்ண விடுங்க, சீக்கிரம் ரூலர் எடுங்க. அதுக்கப்புறம் எங்கடா ஏன் ரூலர் காணும்? ஓகே, ரூலர் வந்துருச்சு. ஐயோ இருப்பா, இது அவசரப்படுது. ஓகே, என்ன பண்ணுங்க, இங்கே கிராஸ் ஆகுனுச்சுல, அதையும் இதையும் மர்ஜ் பண்ணுங்க.
ஓகே, தெரியுதா? அந்த கிராஸும் இந்த கிராஸையும் merge பண்ணுங்க. அப்படியே ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. இருங்க. ஓகே, ஸோ இதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டரில், அதனால் நீங்கள் இந்த லைனை வந்து ரெண்டாக சரிசமமாக பிரிச்சுட்டேன். அதுவும் 90 டிகிரியில் பிரிச்சிருக்கேன். அதனால் இங்கே 90 டிகிரி போடணும். நார்மலாக இப்படி நம்ம பிரிச்சிட்டோம்னா லைனை கரெக்டாக பிரிச்சோன்னா அதுக்கு பேர் வந்து பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலரோட அர்த்தமே 90 டிகிரி தான் அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம பெர்பெண்டிகுலர் சைன் போட்டுக்கணும். 1 2 3 இதை போட மறந்துடாதீங்க. ஓகே, சர்க்கிள் பண்ணுமா? சர்க்கிள் பண்ணணும், உன்கிட்ட காட்டினேன். ஓகே ஓகே, செஞ்சிட்டிங்களா? எஸ். அடுத்து போயிடலாம். ஏன்னா இது ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு போய் முடிச்சிடணும் வேலையை. ஓகே, அடுத்து போயிடலாம். மூணாவது. ஓகே, இன்சர்ட். let me see the 1 2 3 4. ஸோ ரெண்டாவது ஐ திங்க் திஸ் ஒன். செகண்ட்ல இருந்தால் எப்படி இருந்தாலும் ரூல்ஸ் ஒன்று தான்ப்பா. ஓகே, எப்படி இருந்தாலுமே ரூல்ஸ் ஒன்று தான். ஓகே, சி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு கம்பஸ் தேவை. ஓகே, ஸோ நான் ஏல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொஞ்சம் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன்னே. ஓகே, sekarang நான் lebih kurang agak பண்ணுறேன்ல இங்கே வரோன்ட்டு. ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் அகா பண்ணுவீங்க, க்ராஸ் ஆகாது. ரொம்ப கட்டையாக போட்டிருந்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்த லெங்தன் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ எனக்கு ரொட்டேட்டிங் வேணுமே. சரி, இது கொஞ்சம் கீழே இறக்கிடுறேன். ஏன்னா இது என்னோட கம்பஸஸ் என்னால் பார்க்க முடியல. ஓகே, இருங்க. alright, saya bawah saya nyanyi dulu. Oke. Oke. Sekarang oke. Oke. ஓகே, நான் எத்தனை சிஎம் திறந்துருந்தேன் இருங்க, இது கரெக்டாக வச்சுருக்கேன்னா 6.2 திறந்துருக்கேன். ஸோ ஓகே, ரொம்ப பெருசாக போடாதீங்க, லைக் சின்னதாக போடுங்க. அண்ட் தென் இந்த சைட்லேயும் ஓகேயா, இந்த சைட்டில் இந்த சைட்டை போட்டேன். ஏன் நான் இது சின்னதாக போட்டிருக்கேன்னா சம்டைம்ஸ் க்ராஸ் ஆகலைன்னா எப்படி அது நம்ம மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அது செஞ்சேன். ஓகேயா, நீங்கள் நார்மல் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த கொஸ்டினை. ஓகே, ஏ பார்த்துட்டிங்களா? sekarang saya cucuk dekat B ya. ஐயோ இது வேற. ஓகே, மை dekat B. ஓகே, இருங்க இது மாதிரி நம்ம இப்படி வச்சுருவோம், அப்போ தான் சின்னாங்க இருக்கேன்னு பார்க்க. ஓகே, பியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் நான் என்னோட கம்பஸஸ் நவுத்தில். ஓகே, sekarang saya rotate dulu. ஓகே, bagi dia cross. இது கிராஸ் ஆயிடுச்சே. ஓகே, பாருங்க. இங்கிட்ட ஒரு கிராஸ், இது பாருங்க. இங்க பாருங்க, இந்த சைட்ல 10ல பாருங்க, தெரியுதா? இங்க சைட்ல ஒழுங்கா 10ல. ஓகே, பாருங்க கிராஸ் ஆகல ஒழுங்கா. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறது? இது கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஏல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. மறுபடியும் ஏல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதை கிராஸ் பண்ணி விடுங்க அழகா. ஓகே, இங்க பாருங்க, இங்கிட்டேருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ப்ராப்ளம் சால்வ். ஓகே, அதே மாதிரி இங்கே ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, அது ஒழுங்காக இடிக்கலைன்னா மறுபடியும் ஏல போய்ட்டு எல்லாத்தையும் இடிக்க வச்சிருங்க, முடிஞ்சு. ஓகே, கொஞ்சம் ஓகே. சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த ரெண்டு சைட்னு. இப்போ பி வந்து ஒழுங்கா இங்கே இடிக்கலையா? ஓகே, மாற்றிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை நம்ம வந்து பி கிட்ட மாதிரி நோத்திட்டு போவோம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம காட்டணும். ஓகே, ரெண்டு இடமும் கிராஸ் ஆயிடுச்சா?
சம்டைம்ஸ் இந்த இடம் ரொம்ப நீட்டாக இருக்குது, இதை நான் கொஞ்சம் அழைச்சிக்கலாமா, அழைக்கலாம். ஆனால் கிராசிங் அழைக்கக்கூடாது, இதுக்கு தான் மார்க்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரூலர் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ரூலர் எடுத்துக்கிங்க, இந்த லைன் அந்த லைனையும் பார்த்து வச்சுக்கிங்க. ஓகே, சரிதா? எங்க நான் சரியா எங்கடா போன? ஐயோ இருங்க. ஓகே, இன்னும் இதை ஒழுங்கா ரொட்டேட் பண்ணாதுதான் காரணம். இப்போ இங்க வச்சுக்கிட்டு ஓகே இருங்க. கடவுளே இருங்க, ரூலர் டக்குன்னு ஓடிடுது. ஓகே இருங்க. ஓகே, ஸோ இதை அப்படியே கிராஸ் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு. இதை நீங்கள் கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டா பரவாயில்லையா? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தாண்டி போங்க, அந்த இன்டர்செக்ஷனை தாண்டி போங்க. ஓகே பாருங்களா, நான் கொஞ்சம் தாண்டி இருக்கேன் அந்த மாதிரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் லேபிளிங் பண்ணிடுங்க காய்ஸ். இப்போ இந்த லைனை நான் வந்து சமமாக பிரிச்சுட்டேன், அதுவும் 90 டிகிரியில் பிரிக்கிறேன். இந்த 90 டிகிரி இங்கே தான் போடணும் இல்லை, பக்கத்தில் போடலாம், இங்கே போடலாம், இல்லை இங்கே போடலாம், ஏதாவது ஒரு இடத்துல போடுங்க. ஓகே, தட்ஸ் ஹவ் யூ டூ த பெர்பெண்டிகுலர் bisector for the second question. Now I'm going to insert the third question. இது எல்லாத்தையும் படம் பிடிச்சி அனுப்பணும் as a proof of doing. நான் வந்து இப்போ செஞ்ச ரெண்டுக்கே உங்களை படம் பிடிச்சி அனுப்புறேன், கரெக்டாக செஞ்சிருக்கனா அப்படின்ட்டு பாருங்க. நான் கடைசியாக தான் பார்க்க முடியும், போயிட்டா கடைசியாக பார்த்து நான் கமெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். இல்லை சார், இப்போ நான் ரெண்டு செஞ்சிருந்தா அது தப்பா அப்படி இருந்துருச்சு. நீ கரெக்டா நீ என்னோட ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணியா? கரெக்டா தான் செஞ்சிருக்கேன். அப்ப should be okay. சரி அனுப்பு பார்க்கறேன். நீ गाइस நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்களான்னு எப்படி தெரியும்னா, இங்கே நீங்க ஊக்கோர் பண்ணுங்க, எத்தனை சென்டிமீட்டர் பாருங்க, அதே சென்டிமீட்டர் தான் இங்கேயில இருந்து இங்க கிடைக்கணும். செக் பண்ணி பாரு, நீ சொந்தமா செக் பண்ணிக்கல, நான் ஒன்னும் செக் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் தான், நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லெங்தா தான் இருக்கும். ஓகே, கிடைக்குன்னா that means goodல. 1 2 3. இப்போ மூணாவதோட பார்ப்போம். மூணாவது இந்த மாதிரி சைங்கேட்டில் கொடுத்துருக்கானா? சரி, எப்படி கொடுத்தா என்ன, மெத்தட் ஒன்று தானே. ஓகே, டக்குன்னு இப்போ எடுப்போம். நம்ம நான் கொஞ்சம் இப்போ வேகமாக போகிறேன். ஓகே, டேக் அவுட் யோர் காம்பஸஸ். ஓகே, காம்பஸஸ் ஏல வச்சுக்கிங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏல வச்சாச்சா? ஓகே ஓகே, இந்த சைடு போட்டாச்சு. கொஞ்சம் மாடரேட்டாக போடுங்க, நான் கொஞ்சம் கஞ்சத்தனமாக தான் போட்டிருக்கேன். ஓகே, ஐயோ இந்த காம்பஸஸ் வேறப்பா. ஓகே, ஓகே, ஓடி இருக்கு, கொஞ்சம் ஓடி இருக்கு, இருங்க நான் இதை அழைச்சிக்கிறேன். Oke, sekarang ada வெளியாகுப்பா. ஓகே, அடுத்தது பச்சை கலர்ல வச்சிடுறேன். ஓகே, sekarang saya cucuk dekat B. ஓகே, அண்ட் தென் இந்த சைடில் பார்த்தீங்களா 10ல் 10ல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்.
இது செட்டிங் ரொம்ப ஓடுது. இருங்க 6.7 தானே. ஓகே, பியில் நான் குத்திடுறேன். ஓகே, இங்கிட்டு வருது. அதே மாதிரி இங்கிட்டு வருது. இது அழகாக க்ராஸ் ஆயிடுச்சு. இங்கிட்டு க்ராஸ் ஆகலை. அப்படின்னா திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? பேக் டு திஸ் ஒன்ல ஏக்கு போயிட்டு திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இங்க இருக்கா? ஓகே ஓகே, பாருங்க, ஏ கிட்ட நான் போயிட்டு திருப்பி adjust பண்றேன். Oke, sekarang nampak intersection dia. Oke, so sekarang kita guna ruler. Mana ruler dia? Oke. Oke. Nampak? Ada pavi. ஓகே, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஜாயின் பண்ண கையோட நான் உங்களை லேபிள் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. அதை லேபிள் பண்ணிடுங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு அண்ட் இது 90 டிகிரி. பர்பெண்டிகுலர் பைசெக்டர் தான் சரியான சொன்னார். ஓகேயா? Done, sir. Okay, very good. Now, very good. Now we go to the next one. Okay. இது கொஞ்சம் அப்படியே மெதுவாக தான் போகும். ஆனால் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா எனக்கும் வந்து டக்குன்னு நீங்கள் நேரடி கிளாஸ்னால் சக்குன்னு மிரட்டி உங்களை செய்ய வச்சிருவேன். இது எனக்கே கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வரைகிறதுலாம் நம்மளுக்கு ஒத்து வராத வேலை. பட் இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டேன். இதை ஓரளவு கற்றுக்கிட்டேன். பட் ஃபாஸ்ட்டாக செய்கிற அளவுக்கு கற்றுக்கல. ஓகே, 1 2 3 கஷ்டமாக கொடுத்துட்டு 4 இவ்வளோ சொன்னாங்க. நேராக இருக்கு. சிம்பிள் தான். ஓகே, take out your compasses first. Okay, cucuk dekat P tepat-tepat. Okay. Sekarang atas bawah lah. Atas bawah. Okay, sekarang saya guna color lain pula. Baik, kita cucuk dekat Q pula sekarang. Cucuk tepat-tepat. Okay. Itu ஒன்று. ரொட்டேட் பண்ண முடியல. சார், எனக்கு 4வது செய்ய பேப்பர் இடமே பத்த மாட்டேங்குது சார். அவ்வளோ பெருசாக வருது. சின்னதாக்கு. ஜங்கா லுக்கேஸ் யூ கேன் கண்ட்ரோல். ஏன் பெருசா போடுற? சின்னதா போடு. ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா என்னோட 2 இடமும் கிராஸ் ஆகல. அப்போ நான் என்ன பண்ணணும்? திருப்பி பி கிட்ட போயிட்டு மறுபடியும் கிராஸ் பண்ண வைக்கணும். ஓகே, ஓகே. ஸோ ரெண்டும் இப்போ இன்டர்செக்ஷன் ஆச்சு. பாருங்க, நான் சின்னதாக தான் வரைஞ்சிருக்கேன். இதில் நான் பெருசாக வரையிலையே. ஏன் பெருசாக எடுக்கிறீங்க? இப்போ கம்ஃபர்டபிலிட்டி மட்டும் பாருங்கள். அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கொஸ்டினை க்ராஸ் பண்ணாமல், முடிஞ்ச அளவு பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அது கிட்டத்தில் இருக்குது. க்ராஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே,
Sekarang ambil ruler kamu. Okey, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருந்தா பாருங்க, சிமிலா ப்ளோ டார்ஜால வைப்போம். ஓகேயா? அதனால தான் அது பேரு perpendicular bisector. ஓகே? பை. கொஞ்சம் ஓடலாம்ல. Sinar blow juga still. Okay, you can see lebih kurang கொஞ்சம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓடி இருக்கு. அது ஏன்னா அதோட திபாலா இருக்கிறதுனால என்னோட மத்த பேனா. ஓகே, நீங்க கரெக்டா அதோட இது இன்டர்செக்ஷன் எடுத்துக்கீங்க. ஓகே, யா, that is perpendicular bisector. சரி, இப்போ அடுத்த டிராவிங் பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். Now we gonna learn the next part. Okay, see. 1, 2, 3, 4, 5. Okay, now you need to draw a line that pass through T. அதாவது நம்ம ஒரு 90 டிகிரி லைன் வரையணும். ஆனால் பாஸ் த்ரூ T. ஓகே, தீயை பாஸ் த்ரூ பண்ணணும். தீ பாருங்க, தீ அதாவது நடுவில் கரெக்டாக நம்ம மத வரைஞ்சது கரெக்டாக நடுவில் வரும். இது வந்து கரெக்டாக தீ கிட்ட தான் பாஸ் த்ரூ பண்ணணும். அதான் ஷாரட். ஓகேயா? ஸோ இது வந்து எப்படி செய்வோம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் யூ டேக் யோர் காம்பஸஸ். ஓகே, இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, கரெக்டாக வந்து நீங்கள் இது சின்னதாக்க முடியுமா? முடியாது. இந்த காம்பஸஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு. ஓகே, மேபி இதை இறக்கிடுவோம் கொஞ்சம். ஓகே, ஆல்ரைட், கரெக்டாக தீக்கிட்ட மத சுச்சோ பண்ணிக்கிங்க. இது சின்னதாக தான் இருக்கணும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து மேலே கீழே அந்த மாதிரி எடுக்க போகிறது இல்லை. இந்த லைனை வெட்ட போகிறோம். ஓகேயா? லைனை வெட்ட போகிறோம். பாருங்கள், ரொட்டேட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நடுவில் வச்சுட்டோன்னே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டோன்னே இந்த இடத்த வெட்டுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்தையும் வெட்டுங்க. ஓகே, எத்தனை சிஎம் வேணாலும் எடுத்துக்கங்க. சின்னதாக எடுக்கணும். ஓகே, இப்படி மதம் எடுத்துக்கணும். இல்லாட்டி மதம் பாருங்க, இந்த கொஸ்டின் மதம் பாருங்க ஃபுல்லாக நான் எப்படி செய்கிறேன்ட்டு. முதல்ல என்ன பண்ணுவேன், தீ நடுவில் வெட்டிட்டோன்னே இந்த மாதிரி 2 இடம் மாற்றக்கூடாது. அப்படியே இங்கிட்ட ஒரு வெட்டு, இங்கிட்ட ஒரு வெட்டு. ஓகேயா? ஸ்கராங் இப்போ இந்த 2 இடமும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி முதல்ல செஞ்ச பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இருக்கு, அதான் செய்ய போகிறோம். ஓகே, let me use a different pen to show you the difference. ஓகே, நம்ம தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் பெருசாக்கிக்கலாம் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் பாருங்க, RS கிட்ட சுவிட்ச் பண்ண மாட்டேன், இந்த இடத்துக்கிட்ட தான் சுவிட்ச் பண்ணுவேன். பாருங்க, இது கரெக்டாக எங்கே இருக்குது பார்க்கணும். ஓகே, இந்த இடம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். ஓகே, ஸோ பாருங்க, அது தீ தாண்டணும்னா தீ கிட்ட தான்ல. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லை, போய் கூட இங்கிட்ட தான் வரோன்ட்டு. ஓகே, ஆல்ரைட், அடுத்தது இந்த சைட்லேயும் அதே தான் பண்ணணும். ஓகே, சரி, இந்த சைடில் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், அதாவது தீக்கு கீழே. இப்போ தீக்கு மேலே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, ஐ ஷோ இட் வித் அ டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் பென். ஓகே, sekarang R கிட்ட சுவிட்ச் இல்லை, இந்த சைட்டு கரெக்டாக இது கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அது மாதிரி கிராஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இந்த சைடு வாங்க, இங்கேயும் கிராஸ் பண்ணுங்க. ஓகேயா? சரி, என்ன பண்ணுங்க, as usual ரூலர் எடுத்து கிராஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டு, இந்த தீ பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டையும் 3யும் ஜாயின் பண்ணுங்க. அதுதான் அவங்க கேட்குற லைன். அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு லைன் வேணும், அந்த லைன் வந்து 90 டிகிரி பாஸ் த்ரூ பண்ணணும், இந்த தீயை பாஸ் த்ரூ பண்ணணும், அந்த தீ மேலே பட்டு போகணும். அதான் நான் கரெக்டாக நடுவில் பிரிக்க சொல்லணும். இப்போ தீ மேலே பட்டுட்டு போகணும், ஆனால் 90 டிகிரியாக இருக்கணும்.
ஸோ 90 டிகிரினா நம்ம இந்த நார்மலாக அந்த காம்பஸ் போட்டு செய்கிறோமே அதான் 90 டிகிரி. ஓகேயா? நீங்கள் பாட்டு ப்ரொடெக்டில் 90 டிகிரி வரைஞ்சிக்கிறேன் அந்த மாதிரிலாம் மார்க் கிடையாது. Oke, sekarang ambil ruler kamu. Ambil ruler kamu, kita coba joinkan dia. Oke. Oke, kita tengok. Nampak? Karetan nadu இருக்கு. ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டை அப்படியே இழுத்துட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. பாருங்க, அழகா செக்காப்பா கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம சாரி, இது அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது பெர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கு மட்டும் தான் இதை செய்ய முடியும். ஓகே, பெர்பெண்டிக் இது வந்து சும்மா பாஸ் த்ரூ த தீ. ஸோ அதனால இங்கே 90 டிகிரி மட்டும் போட்டால் போதும். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். முடிச்சிட்டிங்களா? Yes, sir. ஓகே, Yes, ஜெயரே sir. முடிச்சிட்டாரு. How about the other two girls? Done, sir. Done one, done two, and one more? Done, sir. Done three. Okay, அடுத்த கேள்வி போயிடலாம். நான் ஒன்றாவது செஞ்சுட்டேன். 1 2 3 4 5, அப்புறம் ரெண்டாவது இங்கே இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, தீ இங்கே இருக்கு. எங்கே இருந்தால் என்ன, சிம்பிள் தான், ஒரே விஷயம்தான். ஓகே, முதல்ல நீங்கள் காம்பஸ் எடுத்துக்கணும். இங்கே இருக்கு காம்பஸ். தீ கிட்ட மத சுச்சோ பண்ணுங்க. கரெக்டாக இருக்கு. ஓகே, சின்னதாக இருக்கணும் இந்த லைன், ஏன்னா இது வந்து சும்மா 2 பகுதி தான் நம்ம இது பண்ண போகிறோம். Oke. Nampak? Oke, sekarang saya rotate dekat sini. Alright. Oke, sekarang நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். சுச்சோ பண்ணுங்க இந்த சைடில் சுச்சோ பண்ணிட்டு இருங்க, வேற கலர் எடுக்கிறேன். பச்சை தெரிய மாட்டுது. ஐயோ, கருப்புன்னு தெரியாத. ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே கீழே ஆஸ் யூஷுவலா. ஓகே, மேலே கீழே. ஸோ மறுபடியும் மேலே ரொட்டேட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஓகே, மேலே. Alright, sekarang saya tukar pen saya lah untuk tunjukkan difference bagi kamu. Okay, sekarang saya shoot dekat sini, the opposite side. Ayo, dia lucu. இங்கே சுச்சோ பண்ணுறேன். ஓகே, sekarang bagi dia intersect. Okay, so join them using a ruler. ஓகே, பர்ஃபெக்ட்லி டன். இது வந்து சமமாக இருக்க அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ அதனால ஜஸ்ட் 90 டிகிரி மட்டும் போட்டால் போதும். இது வந்து இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம சொல்லலை, ஜஸ்ட் பாஸ் த்ரூ தீயை கண்டிப்பாக கடந்து போகணும், 90 டிகிரியில் கடந்து போகணும். இதுதான் கேள்வி. ஓகே, சீக்கிரம் முடிங்க, முடிச்சிருக்கணும். இன்னும் இருக்கா? முடிச்சிங்களா? Done, sir. ஓகே, டன். ஜெயரே டன். லக்ஷ்வி Done, sir. ஓகே, நெக்ஸ்ட். தன் 2 கேள்வி சென்டமா, அடுத்தது 3வது கேள்வி.
1 2 3. ஓகே, இது பாருங்க, இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டரே கிடையாது, தெரியுதா? ஏன்னா வந்து ஏன் சொல்லுங்க, ஏன்னா வந்து இந்த லெங்த்தும் இந்த லெங்த்தும் சேம் கிடையாது பாருங்க. இது ஜஸ்ட் பெர்பெண்டிகுலர் லைன் மட்டும்தான், பைசெக்டர் கிடையாது. ஓகே, பைசெக்டர் தான், பட் நாட் எப்படின்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணுற லைனில் ஜஸ்ட் இந்த பியை பாஸ் த்ரூ பண்ணணும், இந்த பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணணும். ஓகே, நோ ப்ராப்ளம். டேக் அவுட் யோர் கம்பஸஸ். Okay, sekarang kita cucuk dekat. Kita bawa dulu. Okay. Cinnadaki punggunyo. Okay. Cucuk dekat P. Okay. Okay, அப்புறம் இந்த சைடு. Okay, kita dah cucuk kan? Okay, sekarang. இந்த குத்துன ரெண்டு லைன்லயும் நம்ம இது வரைஞ்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே பி கிட்ட, பியோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வருவோம். கொஞ்சம் இது திறந்துக்கலாம். ஓகே, ஓகே, அடுத்தது இந்த சைடுக்கு வாங்க. கிராஸ் பண்ணி விடுங்க. ஓகே, எங்கே கிராஸ் பண்ணுதோ அந்த இடத்த மட்டும் அழகா அழுத்தி எழுதிருங்க, முடிஞ்சு. சும்மா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ரூலர் எடுங்க. There. So just label 90 degree, enough. Finish? Okay. Next. Answer. Okay. 3 முடிச்சிட்டோமா? இப்போ 4வது. இப்போ பாருங்க, உங்களோட P வந்து ஆன் த லைன் இல்லை, இப்படி இருக்கு. எப்படி இருந்தா என்ன, எல்லாம் ஒரே விஷயம் தான். பாருங்க, இது எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். இல்லை பேக்குறாங்க, எல்லாம் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே, டேக் யோர் கம்பஸஸ் ஃபர்ஸ்ட். mana compasses. ஓகே, முதல்ல எப்போதும் போல P ல சூஸ் பண்ணுங்க. ஸோ ngadula cucu penuh. Okay. So buka sampai kamu boleh intersect lah dengan line ni. Jadi tengok nak kita போயிட்டு தான் நான் rotation இது intersection ஆரம்பிப்பேன். Okay. Okay, இங்கிட்டு வருது. இங்கிட்டு லைன் பத்தலையே, பரவாயில்ல, முதல்ல அது வரைஞ்சிருங்க. இருங்க.
ஓகே இந்த சைடு ஓகே பரவாயில்ல முதல்ல இப்படி போட்டுக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் வாட் யூ டூ இங்கே லைன் வரலையே ஸோ எக்ஸ்டெண்ட் இட்ல வாட்ஸ் அ பிக் டீல் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க டேக் a ruler ஓகே மேக் ஷூர் இது கூட அலைன் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே அலைன் பண்ணிட்டேன் ஸோ ஐ ஜஸ்ட் extend the line திங்கோ ஸோ extend the line ஓகே இப்போ உங்களுக்கு இந்த சைடு இன்டர்செக்ஷன் இந்த சைடு இன்டர்செக்ஷன் கிடச்சிருச்சு தானே அப்புறம் என்ன as usual என்ன பண்ணுங்க இங்கே சுச்சோ பண்ணுங்க இன்டர்செக்ஷன் இடம் ஓகே இங்கேருந்து மேலே கீழே எடுங்க எப்போதும் போல எடுப்பீங்களா அதுதான் ஸோ அந்த பீக்கு கொஞ்சம் மேலே எடுத்துப்போம் ஓகே ஓகே அடுத்தது இந்த சைடு ஓகே நான் வேற கலர் பாய்க்கிறேன் ஓடிச்சே ஐயோ கடவுளே ஐயோ மறுபடியும் அப்படி கிட்டத்தட்ட எத்தனை சிஎம் வேற நோட் பண்ண மறந்துட்டேன் இட்ஸ் ஓகே ஐ வில் எக்ஸ்டெண்ட் த சேம் எஸ் ஹியர் அப்படிதான் நினைக்கிறேன் 6.2ல ஓகே இதை எடுத்து நான் இங்கே சுச்சோ பண்ண போகிறேன் சாரி இங்கிட்டு தானே இருந்துச்சு ஓகே சாரி ஓகே இப்போ மேலே சுச்சோ பண்ண போகிறேன் ஓகே மேலே பாருங்கள் இங்கே இருக்கு ஓகே முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த இன்டர்செக்ஷனா ரெண்டு லைனும் மோதுற அந்த ரெண்டு ஆர்க் ரெண்டு வளவும் வந்து சந்திக்கிற இடம் இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்க வேறப்பா ஓகே கரெக்டாக 3 இடமும் ஜாயின் ஆகிற இடத்துல நீங்கள் இது பண்ணிடுங்க ஸோ இப்படி போடுங்க பாருங்கள் இங்கே பாஸ் த்ரூ பண்ணோம் இங்கே பாஸ் த்ரூ பண்ணோம் பி லைனும் பாஸ் த்ரூ பண்ணோம் ஸோ இது 90 டிகிரி இப்படி தான் இது செய்யணும் Dashvi and Pavitra ஓகே எல்லா லொக்கேஷனும் கரெக்டாக வரைகிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ணுவேன் எவ்வளோ கேப்லாம் இருக்குன்ட்டு ஸோ சின்சாய் வேலை வேணாம் தெரிலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் போகலாம் insert first right okay insert where my picture okay இங்கிட்ட இருக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தனியாலாம் அந்த மாதிரி ஓரத்தில் இருந்துச்சுன்னா லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் ஓகே ரைட்டா ஸோ நீங்கள் வெள்ளனியாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் உஷாராகிட்டு என்ன பண்ணுறேன் இந்த வாட்டி வெள்ளனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன் ஓகே இருங்க பாருங்கள் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் oke இப்போ கொஞ்சம் senangnya இருக்கும் நம்மளுக்கு oke sekarang kita buang dulu kita ambil kita punya compasses kita
Kalah dia. Okay, sekarang cucuk dekat P dulu. Okay, P நடுவுல எடுத்துக்கணும். Okay, sekarang அந்த லைன்ல 2 இடத்துல கட் பண்ணுங்க. 2 இடத்துல லைனை கட் பண்ணுங்க. ரொம்ப மேலே வச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு. Okay, பரவாயில்ல. I will try to manage. பாருங்க, இது பாருங்க, ரொம்ப கிட்டத்துல இருக்கு, முடியாது. கரெக்டா இல்லை வேற. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கிட்டு கிராஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கிட்டு கிராஸ் ஆகும். ஓகே, சரி. அடுத்தது இந்த 2 கிராஸ் ஆன இடத்துலேருந்தும் இன்னும் 2 கிராஸ் செய்யணும் பேசால. ஓகே, நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன், ஏன்னா எனக்கு இடம் பத்தல. ஸோ ஐ ட்ரை டு யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஹியர். ஓகே, அந்த லைனுக்கு கீழே பெருசாக தான் எடுக்கணுமா? முன்னுக்கே எடுக்க முடியாமா? எடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் அப்படி தான் செய்ய போகிறேன். ஓகே, பாருங்க, இன்டர்செக்ஷனில் அழகாக அப்படி வச்சுட்டேன். ஓகே, sekarang மேலே, ஐயோ, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ரொட்டேஷன் பண்ணுற இடம் எனக்கு வேணும். ஓகே, ஏன் அவ்வளோ பெருசாச்சுன்னா, ஏன்னா அந்த ரொட்டேஷன் என்னோட சிம்பிள், அதாவது அதை வச்சு தான் நவுத்த முடியும் இந்த மாதிரி. ஓகே, ஓகே, அடுத்தது இந்த சைடில் சுவிட்ச் பண்ண போகிறேன். ஓ ஆமாம், பி தானே பாஸ் த்ரூ பண்ணணும். அப்போ பிக்கு நேராக தானே நம்ம இழுத்துருக்கணும். ரைட், நம்ம வரங்க இங்கேயே விட்டுட்டோம். சரி, பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. என்ன பண்ணுறேன், ஏன்னா கண்டிப்பாக பி தானே பாஸ் த்ரூ பண்ணணும். ஓகே, இங்கிட்ட பாஸ் த்ரூ பண்ணோம், பி கிட்ட பாஸ் த்ரூ பண்ணோம், அதுதான் மெயின். ஓகே, நான் திருப்பி அதை பச்சை கலரில் வச்சிடுறேன். திருப்பி இந்த இடத்துக்கே வந்துடுறேன். கிராஸ் பண்ணி விட போகிறேன் இப்போ நான். பர்பிள் கலர் புல் ஏதாச்சும் போ. ஆமாம், பர்பிள் கலர் பத்தில். ஸோ இவங்க வரேன். ஓகே, இந்த சைடு ரொம்ப ஓவராக தான் போச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே, கீழே வந்து இது கூட இன்டர்செக்ட் பண்ண பார்க்குறேன். கீழே போய் குறாங்க இப்படி கிடைக்குதுல. ஓகே, இன்டர்செக்ட் பண்ண மாதிரியே தெரியலையே. ரைட், ஓகே, ஐ டூ ஃபீல் த சேம். ஓகே, இதெல்லாம் குழம்புல அது இவ்வளோ நேரம் புரிஞ்சிருச்சுன்னா இது ஒன்று தானே. அப்போ எப்படி குழம்பும்? நான் இங்கே சரியாக செய்ய முடியல, நீங்கள் அங்கே கரெக்டாக செய்ய முடியுமே. எனக்கு இங்கே இதை மூவ் அரவுண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதுதான் பிரச்சனை.
ஓகே இருங்க. இங்க ஓகே இது ஓகே. இப்போ நான் திருப்பி ஏதோ இந்த பச்சை கலர் மட்டும் தான் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த பச்சை கலர் மாதிரி எடுத்துடுறேன். ஓகே எடுத்து திருப்பி இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே lebih kurang இப்படி தான் வருது. ஏன்னா சின்னதாக தானே இருக்குது, அது அப்படி தான் இருக்கும். அதான் லாஜிக்கு. ஓகே sekarang ambil ruler, join je lah. அந்த பியும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். பாருங்க கரெக்டாக வரும். ஓகே சரி lebih kurang. ஸோ இது வந்து நீங்கள் 90 டிகிரி போட்டுக்கணும். ஓகே ஸோ இதுக்கு மார்க்கு, இதுக்கு மார்க்கு. ரொம்பலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தான். பியை தாண்டிடுச்சுன்னா இங்கே அழைச்சிடலாம் நீங்கள். ஓகே பி தாண்டிடுச்சுன்னா இந்த இடத்துல அழைச்சிடலாம். இது அலைய மாட்டுது, அது வேற என்னன்னு தெரியல. ஓகே சரி, இப்போ நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டீங்க வரையிறது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன. ஓகே த நெக்ஸ்ட் ஒன் ஐ வாண்ட் டு டீச் யூ திஸ்லா. we want to construct the angle. angle எப்படி நம்ம வரையிறது. ஓகேயா, இந்த angle வந்து நம்ம ப்ரொடெக்டர் பாய்ச்சி வரையிறது இல்லை. கவனம் நம்ம ப்ரொடெக்டர் பாய்ச்சி வரைய போகிறது இல்லை. we are going to use just our compasses வச்சு வரையலாம். 60 டிகிரி நம்ம சின்னாங்க வரைஞ்சிடலாம். ஓகேயா, இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். கவனம். ஓகே கம் see here. ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது படி என்ன போட்டிருந்துச்சு. ஏபிசி ஈக்குவல் டு எவ்வளோ 60யா. ஓகே 60 டிகிரி காய்ஸ். பாருங்க ப்ரொடெக்டர் இல்லாமல் நம்மளால எப்படி வரைய முடியும்னு இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு லைன் போட்டுக்கிங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வச்சுக்கிங்க. ஓகே சும்மா ஒரு லைன். ஓகே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நான் ஹாரிசான்டலாக. ஓகே இருங்க, நான் அது என்னோட ரூலர் எடுத்துக்கிறேன். ரூலர் தான் சொன்னாங்க எனக்கு. ஓகே ஓகே பாருங்க, நான் ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். சரி, அப்போ இதில் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அழகாக அதோட மார்க் போட போகிறீங்க. சரி, இப்போ நான் இங்கே தான் உங்களோட பாருங்க, எங்கள் ஏபிசி 60னா பி கிட்ட தான் 60 இருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட பி. ஓகே இதுதான் உங்களோட பி. இங்கே தான் 60 டிகிரி நம்ம வரைய போகிறோம். இல்லை ஏன்னு வச்சுக்கிங்க. சார் கடைசியாக லேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேபிள் பண்ணேன்னா உங்களுக்கு குழம்பிடும். இருங்க வரேன். ஓகே இது வேணாம். ஓகே மொதல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே நான் சொல்கிற மாதிரி செய்யணும். 60 டிகிரி வேணும்னா அதுக்கு சில டெக்னிக் இருக்குது. ப்ரொடெக்டரே பாய்க்காம செய்யணும். ப்ரொடெக்டர் பாய்ச்சி செஞ்சு என்ன ஆகும், கோசம் மார்க்கா. ஓகே ஏன்னா நான் முதலே சொன்னேன், உங்களோட கம்பஸஸில் வரைகிற அந்த வளவுக்கு தான் மார்க் இருக்குது. ஓகே கரெக்டாக அது இந்த சைடில் வச்சுக்கிங்க. ஓகே சரி, இது ஐயோ என்னடா இது நிற்க மாட்டேன். ஓகே நீங்கள் ஒரு சர்டன் எத்தனையாவது சிஎம் நீங்கள் திறந்துக்கிங்க. திறந்துட்டு என்ன பண்ணுங்க, இதை அழகா நீங்கள் என்னடா ஓகே இப்படி செய்யணும்.
இவ்வளோ பெரிய ஆர்க் தான் திறக்கணும். அப்போ தான் இது ஜடி ஆகும். ஓகே, இப்படி வரைஞ்சிட்டு சொல்கிறது கேளுங்க. அப்புறம் இதை என்ன பண்ணுங்க, இதை போயிட்டு மாற்றக்கூடாது. அதே 5.3 தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, ஓகே, அந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிராஸ் பண்ண விடுங்க. இந்த இடம் கிராஸ் ஆகும் பாருங்க. தெரியுதா? இந்த இடம் கிராஸ் ஆகும். ஓகே, நான் என்ன சொன்னேன், மொதல் இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சர்டன் சிஎம் இப்படி வரணும். கொஞ்சம் பெருசாக தான் வரையணும். அப்புறம் அதை மாற்றாம இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி கிராஸ் பண்ண விடணும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த முனையும் பாருங்கள். இந்த இன்டர்செக்ஷனும் இந்த ஸ்டார்டிங்கும் பார்த்துட்டு அதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஜாயின் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள், இதையும் இந்த இன்டர்செக்ஷனையும் ஜாயின் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் ப்ரொடெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வரும். ஓகே, அவ்வளோதான் 60 டிகிரி. இவ்வளோ தான் 60 டிகிரி வரைகிற மெத்தட். சரி, இது எப்படி நம்புறது? ஓகே, காம். இப்போ நான் பாருங்க, ப்ரொடெக்டர் இப்போ தான் எடுக்கிறேன். இதை எடுத்து கரெக்டாக நடுவில் வைக்கணும். தெரியல உங்களுக்கு? பார்த்தீங்களா? சூனா 60 டிகிரி கிடைக்குதா? இங்கே பாருங்க, இங்கேன்னு வாங்க. கோசம் 10, 20, 30, 40, 50, 60. நம்பாடா நம்ப்ளூ. அப்படி கொஞ்சம் ஓடி நம்ப்ளோ சத்துவோ இல்லை கொஞ்சம் ஓடி லீமா ப்ளஸ் மிலான் மாசேடி தெரியுமா? இப்போ 60 டிகிரி நான் டெஸ்ட் பண்ணுறேன்னா +-1, அதாவது 1 முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. 2லாம் முடியாது. அதாவது 58 அந்த மாதிரிலாம் தப்ளி, 62லாம் தப்ளி. பார்த்தீங்களா? கரெக்டாக 60 டிகிரி கிடைக்கும். இந்த மெத்தட் வச்சிங்கன்னா கரெக்டாக 60 டிகிரி கிடைக்கும். சரி, வரைஞ்சிட்ட பிறகு நீங்களே மேஜர் பண்ணி பாருங்க. 60 டிகிரி வரலன்னா திருப்பி அழைச்சிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக வரணும். வருது சார். வருதா? வெரி குட். வேற யாருக்கு வருது? ஜி ரே வருது சார். வருதா? ஓகே, அது டஸ்வி இங்க லண்டன் போச்சா? வருதா? ஓகே, சரி, அடுத்து போயிடலாம். 60 டிகிரி உங்களுக்கு வரைய சொல்லி கொடுத்துட்டேன் தானே? சரி, இப்போ அடுத்தது போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லுங்க? என்ன போட்டிருக்கு? ஏபிசி ஈக்குவல் டு எங்கள் ஏபிசி 120 60 டிகிரி நீங்க வரைஞ்சிட்டீங்க தானே? 120 எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் தான். ஏன்னா 60 சேர்ந்தா தானே 120 அந்த மாதிரி. ஓகே, சரி, அது எப்படி? ஓகே, இருங்க நான் சொல்றேன் பாருங்க. இது வேற விழுந்துகிட்டே இருக்கு நம்மளோட ஹெட்செட். ஓகே, இருங்க. இப்போ பாருங்க, முதல்ல நான் என்ன சொன்னேன்? முதல்ல நம்ம ஒரு ரூலர் எடுத்து ஒரு லைனை போட்டுக்கிங்க. லைன் எங்க வர மாட்டுது? ஓகே, ஓகே, நான் முதல்ல ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். ஓகேயா? எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிங்களா? உங்களுக்கு செஸ்வாய் ஈக்குவல் செஸ்வாய் காமுல. அண்ட் நம்ம அந்த இடத்த வந்து என்ன லேபிள் பண்ணிக்கணும்? ஓகே, அந்த இடத்த வந்து ஒரு ஒரு ஐசி உள்ள எக்ஸாம்பிளில் நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாம் செஞ்சோம், இது மறந்துட்டேன். இதுதான் உங்களோட பி, சரிதா? ஏபிசி. அப்போ உங்களோட ஏ எங்கே போடணும்? ஏ வந்து இதோ இங்கே போடுங்க. இங்கே இன்டர்செக்ஷன் இடத்துல போட்டுறாதீங்க. இது ஏ, இந்த முடிவு இடத்துல தான் சி. புரியுதா? ஏபிசி இப்படி வரணும். ஓகே, சரி, அதே மாதிரி இங்கே எதையும் லேபிள் பண்ணாதீங்க, கடைசியாக தான் லேபிளிங். ஓகே, ஸோ ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயாவது ஒன்றுக்கு. Oke, let's say நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. Oke, sekarang ambil kamu punya compasses macam tadi juga. Oke, kita cucuk dulu dekat sini. Oke, saya ambil color different Oke. Oke, இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். பெருசாக தான் போடணும். 120. ஐயோ, இது வேறடா. ஒழுங்கா வேலை செய்யலாம். அப்போ ஓடிடுது வேற. ஓகே, ஓகே, முதல்ல இப்படி போட்டுடணும். பகிடியா இன்டர்செக்ட் பகிடியா இன்டர்செக்ட். ஓகே, ஒரு பாதி வட்டமாக வரும். ஓகேயா? இல்லை கூட பாதி வட்டமாவது வரணும். ஓகே, அப்புறம் அதை மாற்றக்கூடாது. ஜங்கா லுக்கீஸ் மாற்றினீங்க கையை வெட்டிடுவேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சைட்டில் இன்டர்செக்ட் ஆகணுச்சுல்ல மத. ஓகே, sekarang முதல்ல ஒன்று போடுங்க. சாரி guys, let me explain again one more time. இது கொஞ்சம் ஓடிடுச்சு இருங்க. ஐயோ, ஓகே,
முதல்ல நான் என்ன சொன்னேன், இங்க முதல்ல இது பண்ண சொன்னேன் தானே. ஓகே, இதுல வந்து நீங்க சுத்து சுத்து. ஓகே, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப சின்னதா எடுக்கும். 60 டிகிரி தான் வந்து இப்படி இங்கேருந்து இங்க. ஓகே, 120னா கொஞ்சம் இப்படி வரும் பாருங்க. அதனால நீங்க கொஞ்சம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. ஓகேயா, ஸோ இப்படி வரும். அப்படி குறாங்க இருங்க. நப்பா தைரியமா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஓகே சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, 60 டிகிரி வரீங்க. எப்படி 60 டிகிரியில் செஞ்சீங்களோ அதே ஸ்டெப்பு தான். ஓகேயா, சரி, மாற்றக்கூடாது. லெங்க்த்தை மாற்றினீங்க, முடிஞ்சிருச்சு. இருங்க, இது கரெக்டாக விட்டுல. ஓகே, இது என்னோட கொஞ்சம் முன்ன பின்ன ஓடும், ஏன்னா இது கொஞ்சம் தடுப்பாக இருக்கிறதுனால. ஓகே, மொதல் இன்டர்செக்ஷன் இங்கே இருக்கு, ரைட்டா? அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ரெண்டாவது இன்டர்செக்ஷன் மாற்றக்கூடாது இன்னும். அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டாவது இங்கே பாருங்க, இன்னும் ஒரு வாட்டி. இதுதான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இந்த ரெண்டாவதையும் இதையும் பார்த்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. எப்படின்னா, ஓகே, இது பார்க்குறீங்களா? குராங் இங்கே வரும். ஓகே ஓகே, இந்த செக்ஷன் இந்த இன்டர்செக்ஷனும் இதையும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பிகுராம் உங்களுக்கு 120 டிகிரி வரும். வந்துருச்சு பாருங்க. இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா இங்கே தான் ஹாரிசான்டல் லைன் இருக்கு. 10, 20, 30, 40, 60, 70, 80, 90 டிகிரிஸியா 100, 120 கரெக்டாக கிடைக்குதா இல்லையா பாருங்க. இப்படிதான் 120 கிடைக்கும். அப்புறம் லேபிள் பண்ணணும் கைஸ். ஓகேயா, லேபிள் பண்ண மறந்துடக்கூடாது. இது பி, இது ஏன் ஏ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணுமா, இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஓகே, நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏபிசி. ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துல கூட ஏ போட்டுக்கலாம், இந்த ஏக்கு பதிலாக பி சி போட்டுக்கலாம். ஆனால் பி கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் மறந்துட்டேன், இந்த இடத்துல 120 டிகிரின்னு லேபிள் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இதான் 120 டிகிரி வரையிறது. அப்போ அதே மெத்தட் செமிலாம் ப்ளோடாச்சா வரைஞ்சிடலாமா? முடியாது. 60, 120 தான் இப்படி வரைய முடியும். ஓகே, அடுத்தது போலாம். கைஸ் கிடைச்சிச்சா 120? சீக்கிரம் சொல்லுங்க, அப்டேட் பண்ணுங்க. ஓகே, தஸ்வி கிடைச்சிருச்சா? அடுத்தது கிடைச்சிருச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா? ஓகே, தட்ஸ் குட். அடுத்தது போலாம். அடுத்த கேள்வி படிங்க. ABC equal to 90. 190. சிமிலாம் ப்ளோடார்ஜா. ஓகே, சிமிலாம் ப்ளோடார்ஜா இப்போதானே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சிமிலாம் ப்ளோடார்ஜா எப்படி வரையணும்ட்டு. இதான சிமிலாம் ப்ளோடார்ஜா. அதே தான் செய்ய போகிறோம். ஓகேயா? ஓகே, எப்படி செய்யலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேக் யுவர் ரூலர். ஸ்டார்ட் வித் யுவர் ரூலர். ஓகே, so put some line. Okay, now put a starting point. Okay, and starting point போட்ட பிறகு இருங்க 90 டிகிரி. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஐ திங்க் நீங்கள் இப்படி செய்யுங்க. நடுவில் ஒரு பாயிண்ட், நடுவுலேருந்து வாங்க. இது வந்து நடுவுலேருந்து வர்றது தான் பெட்டர். ஓகேயா, ஸோ இங்கே வச்சுப்போம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டுடணும். எங்கேயாவது ரெண்டமா நடுவில் ஒரு பாயிண்ட் போட்டுக்கிங்க. ஓகே, ஸ்காராங்க எப்படி வந்து நம்ம காம்பஸஸ் வச்சு வரையணும்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, ரெடி. ஓகே, கரெக்டாக அந்த நடுவில்
நடுவில் படுதான்னு பார்த்துக்கிறேங்க. நடுவில் வைக்கணும். ஓகே வச்சாச்சா? ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எப்போதும் வரைகிறது அந்த சின்னதாக இது பண்ணிட்டு இதான் வந்து அந்த டிடிபி அது செஞ்சல டிடிபி அதுதான் வரைய போகிறோம் இப்போ. ஓகேயா சரி இப்போ இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. அப்புறம் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே அடுத்தது இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 90 டிகிரி எடுங்கப்பா. கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேலே கீழே. ஓகே இந்த சைட் டன். ஓகே அடுத்த சைட்டு இந்த சைட்டு மாற்றலை நான். இங்கிட்டு கிராஸ் ஆகுது. அழகாச்சுக்காப்பா. இங்கிட்டு கிராஸ் ஆகுது. எப்படி கரெக்டாக இந்த இடத்துல தான் கிராஸ் ஆகுதுன்னு தெரியும்னா நீங்கள் இப்போ வரைகிறது இந்த லைனுக்கு நேராக தானே வரைய போகிறீங்க. அப்போ இந்த லைன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கிராஸ் ஆகும். அப்படி தான் வரும். ஓகே சரி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரூலரோ ஒரு லைன் இதோ எடுத்து ஜாயின் பண்ணிடுங்கடா. அவ்வளோதான். இப்படி கூறாங்களா? கொஞ்சம் ஓடும் ஏன்னா இது என்னோட கம்பஸஸ் மாதிரி கொஞ்சம் ஓடி இருந்துச்சுல. ஓகே லைக் தீஸ்லா. ஓகே oh better yet I just use my own line. Okay something like this. Okay சரி இது வந்து 90 டிகிரி இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் எதுன்னு மாதிரி நம்ம லேபிள் பண்ணோம்ல. ஓகே லேபிளிங்க. ஸோ லேபிளிங்காக ஸோ இந்த இடத்த வந்து பின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த ஏன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த சின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏபிசி 90 டிகிரி. ஓகே வி கேன் செக். பார்த்தாலே இது 90 டிகிரி மாதிரி தான் இருக்குது. ஓகே ஆனால் கொஞ்சம் ஓடுனா கொஞ்சம் ஓடி இருக்கலாம். எஸ் இல்லை கரெக்டாக 90 டிகிரி தான் கிடச்சிருக்கு எனக்கு. பாருங்க கரெக்டாக 90 டிகிரியில் இருக்குது. ஓகே 0 10 20 30 40 50 60 70 80 90 பாருங்க கரெக்டாக 90ல் தான் இருக்குது. ஓகே ஸோ இப்படி தான் 90. ரைட் வெரி குட். கரெக்டாக வந்துருச்சா? ஏன்னா அது நம்ம நிறைய வாட்டி இது செஞ்சுட்டோம் பெர்பெண்டிகுலர் பற்றி. ரைட் ஸோ பெர்பெண்டிகுலர் தான் 90 90 தான் பெர்பெண்டிகுலர். அடுத்த எங்களே இருக்கா? அடுத்த எங்களே இல்ல சார் 3 தான் இருக்கா? 60 கற்றுக் கொடுத்துட்டேன். 120 190 சுடா பகித்தாவன் பை. ஐயோ எங்கல் பைசெக்டர் கற்றுக் கொடுத்து இது கற்றுக் கொடுக்குறது தான் பெரிய பாடு. ஓகே சரி அடுத்தது வந்து உங்களுக்கு எங்கல் பைசெக்டர் சொல்லி கொடுத்துடலாம். அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் மணி என்ன 116. ஓகே சரி எங்கல்ஸ் கற்றுக் கொடுத்தாச்சு. இப்போ எங்கல் பைசெக்டர்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு லைனை பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு எங்கலை பிரிக்க முடியுமா? பிரிக்கலாம், தாராளமாக பிரிக்கலாம். ஓகே இருங்க நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுப்பேன், மற்றதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும். ஓகே
இந்த மாதிரி சின்னதா இருந்தா செய்ய முடியுமா? செய்யலாம். அட download 1, download 2, download 3, and download number 4. Okay. Baik, kita cuba tengok seterusnya. Okay, angle bisector எப்படி செய்யறது? இருங்க, ஒட்டிக்கிறேன் நான். ஓகே, உங்களோட இது காம்பஸஸ் எடுத்து ரெடி ஆவீங்க. எல்லாமே காம்பஸஸ்லயே முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து போலாமா? சரி. காம்பஸஸ் எடுத்துக்கிங்க. ஓகே. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல பூச்சு கிட்ட. ஓகே, இது வந்து என்ன நம்ம செய்யறோம்னா, இதுக்கு பேரு angle bisector. அதை வந்து ஒரு லைனை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ரைட்டா? சரி சமமா. அதே மாதிரி ஒரு ஆங்கிளை வந்து ரெண்டா பிரிக்க முடியுமா? எப்படின்னா, இப்போ இது மொத்தமா வந்து ஒரு 50 டிகிரின்னு வச்சுக்கிங்க. இதை அழகா இங்க 25 இங்க 25 பிரிக்க முடியுமா? இங்க 25 இங்க 25 பிரிக்க முடியுமா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் தான் angle bisector. பைசெக்டர்னா ரெண்டா பிரிக்கிறது. pembahagi sudut. pembahagi sudut. ஓகே, சூடோட்ட பிரிக்கிறது. சூடோட்ட பிரிக்கிறது கொஞ்ச நேரம் வேலை. ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, பூச்சு கிட்ட இந்த வெர்டெக்ஸ் கிட்ட வந்து அழகா சுச்சோ பண்ணிக்கிங்க. ஓகே, சுச்சோ பண்ணிட்டு கையோட கொஞ்சம் லைனை சின்னதாக்கிக்கிங்க. நம்மளுக்கு அவ்வளோ பெருசு தேவையில்லை. ஓகே ஓகே, என்ன பண்ணுங்க, ரெண்டு லைன்லையும் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இது வரைஞ்சிருங்க. அடுத்தது இங்கிட்டையும் அதே மாதிரி தான். ஓகே, ரெண்டு சைட்லையும் காட்டணும் இந்த மாதிரி. ஓகேயா? இப்போ ரெண்டு சைட்லையும் அந்த மாதிரி இதாக இருக்குல்ல. அடுத்தது நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம், ஆக்கிக்கலாம். இது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் இன்டர்செக்ஷன் செய்யணும். பொதுவாக அந்த மாதிரி தானே வரும். ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்டெப் என்னன்னு. ஓகே, ஸோ நீங்கள் லெபே கூட அகா பண்ணிக்கலாம். இது இந்த சைடில் தானே பிரியும். ஓகே, ஸோ நான் லெபே கூட இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அதே தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். ஓகே, இந்த ரெண்டு இடம் இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா? ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, as usual உங்கள் ரூலரை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அந்த இடத்த. இப்படி அழகாக ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த இன்டர்செக்ஷன் நடுவில் போகணும். ஓகே, இதுதான் angle bisector. இவ்வளோதான் angle bisector. சிம்பிள் ஒன்லி. ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம செய்கிறது கரெக்டான்ட்டு. பாருங்க, இப்போ இதோட ஆங்கிள் மொத்தம் எவ்வளோன்னு பார்ப்போம். முதல்ல நான் கரெக்டாக இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது எவ்வளோப்பா? இது வந்து லெபே குராங் லெபே குராங் என்ன வருது? இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஐயோ இருங்க, இது ரொம்பலாம் நீங்கள் இது பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிக்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க,
இது வந்து lebih kurang 120 சாரி 58 எவ்வளோ வருதுன்னா 58 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 58 ரெண்டாக டிவைட் பண்ணால் 29. ஸோ 29லேருந்து கொஞ்சம் மாறி இருக்குது 30. ஏன்னா இது கரெக்டாக நான் வெட்டில் கொஞ்சம் ஓடிடுச்சு மாதிரி. ஸோ lebih kurang இப்படி தான் வந்து எங்கல் பைசெக்டர் செய்வாங்க. ஓகேயா? சரி, இப்போ அடுத்தது கொஞ்சம் இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, sekarang kamu tengok. Sekarang kamu cuba intersect dua-dua line. Kalau nak bagi panjang sikit boleh juga. Okay. Okay, இந்த இடம் நான் மார்க் பண்ண போகிறேன். Okay. Okay, lepas tu dekat sini. Okay, sekarang ambil keluar ni. Sekarang. Ini yang protector. Okay. இங்கே சுவிட்ச் பண்ண இடம் இருக்குல்ல, ஓகே, நீங்கள் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடில் சுவிட்ச் பண்ணுங்க. மேலே கீழே வேணாம், ஒரே சைடாக போதும். ஓகே, ரெண்டு இடமும் வச்சு இது மாதிரி ஆயிடுச்சா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் லைனை வச்சு அதை சமூகம் பண்ணிடுங்க. இதுதான் எங்கல் பைசெக்டர். ஸோ மிச்சத்தெல்லாம் வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 3 கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க எங்கல் பைசெக்டர். அடுத்த வாரம் வந்து அதை நம்ம பேசிக் ஆங்கிள் தான் படித்தோம். 60 டிகிரி எப்படி வரைகிறது, 120 எப்படி வரைகிறது, 90 எப்படி வரைகிறதுன்னு. அதை வச்சு அந்த நாலேஜ் வச்சு அந்த நாலேஜும் இந்த ஆங்கிள் பைசெக்டர் நாலேஜ் வச்சோம் இப்போ நம்ம கிட்ட வந்து 150 வரையலாம். 150லாம் வரையலாம், ப்ரொடெக்டர் இல்லாமல் வரையலாம். எப்படி 150 சாத்தியம்னா 120 உங்களுக்கு வரைய தெரியும், ரைட்டா? அதே மாதிரி 60 டிகிரி உங்களுக்கு வரைய தெரியும். இந்த 60யை வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டர்னா ரெண்டாக பிரிக்கிறது தானே. பாக்கி 2 பண்ணால் என்ன ஆகுது? 30 டிகிரி தெரியுதா? 120 30 சேர்த்தா இந்த 150 டிகிரி நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து 120 பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. 60 டிவைட் 2 அதாவது 60 டிகிரி வெள்ளனியாக இருக்கும். அதை ரெண்டாக பிரித்தா இங்கே 30ன்னு வந்துடுமே. ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த 150 நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகே, முதல்ல நம்ம வந்து இதெல்லாம் போட்டுருவோம். ஓகேயா? ஸோ இது ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 120 இப்படி பிரிச்சுருவோம். அப்போ இங்கே ஒரு 60 இருக்குது தானே, இங்கே 120னா இங்கே 60 தானே. அப்போ இது என்ன பண்ணுவோம், இது நம்ம டிவைட் 2 பண்ணுவோம். அப்போ இது 30 ஆயிரும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் தான், இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 150 கிடச்சிரும். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே, முதல்ல இந்த வாரம் சொல்லி கொடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் கிளாஸ். அப்புறமா நம்ம பிஎம் கிளாஸில் 4 மணிக்கு சந்திக்கலாம். டேக் கேர், பாய் கைஸ்.